இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் எங்களுடைய எதிர்காலத்தை பாதிப்பை ஏற்படுத்துமா? கட்டாயம் பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலத்தை கட்டாயம் பாதிப்பை ஏற்படுது. நாங்க இப்ப எங்களுக்கு விரும்பின வேட்பாளர் தான் ஆட்சியாளராக வரணும்னு சொல்லி நாங்க ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. இப்ப எல்லாரும் சொல்றது என்ன, அவர் தான் ஜனாதிபதி ஆகணும், இவர் தான் ஜனாதிபதி ஆகணும்னு சொல்லி இப்படி சொல்றாங்க. நான் 2-3 உதாரணம் உங்களுக்கு பழைய உதாரணம் சொல்றேன். 2015 2015 என்ன செஞ்சோம்? சிறுபான்மையிட முழுமையான ஆதரவோட பெரும்பான்மையிட சப்போர்ட்டோட தான் மைத்ரிபால சிறிசேன வந்தார். கடைசியில யார் மைத்ரிபால சிறிசேனைய வரணும்னு சொல்லி எல்லாம் பிரார்த்திச்சாங்களோ அவங்களுக்கு வெளியில வர இயலாத அளவுக்கு பாடம் ஒன்று படிப்பிச்சார். அதுக்கு என்ன செஞ்சாங்க? 2019 பெரும்பான்மை என்ன செஞ்சாங்க? 2019 பெரும்பான்மை சிறுபான்மைக்கு ஒரு பாடம் கொண்டு படிப்பிக்கணும், சிறுபான்மைக்கு நாங்க யாருன்னு காட்டணும்னு சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க? கண்டனத்தால் இன்டராக போன விரிவாக கொண்டு வந்தாங்க கோட்டாபய ராஜபக்சே. 2019 என்ன நடந்துச்சு பிள்ளைகள்? 2019 யார் அவரை கொண்டு வந்தாங்களோ அவங்களே விரட்டி அடிச்சாங்க. அப்ப இல்லைன்னு நாங்க படிச்ச பாடம் என்ன தெரியுமா? நீங்க பிரார்த்தனை எப்படி தெரியுமா? எங்களுக்கு இந்த நாட்டுல நிம்மதியா வாழக்கூடிய இது பல சமூகம் கொண்ட நாடு பிள்ளைகள், நல்லதொரு நாடு உருவாகிறதுக்கு யாரு பொருத்தமோ அந்த ஜனாதிபதியை தான் கேட்கணும். இந்த மாதிரி எலெக்ஷன்ல பிள்ளைகள் 39 பேர் எலெக்ஷன் கேட்கிறாங்க, ஓட் கேட்கிறாங்க. ஒருத்தருக்கு பிள்ளைகள் 2 கோடி செலவாகும், ஒருத்தருக்கு 2 கோடி செலவாகும். அப்ப இந்த 2 கோடி ஒருத்தருக்கு செலவானா எனக்கு தெரிஞ்ச மட்டும் 2 கோடி நீங்க ஞாபகம். ஒருத்தருக்கு 2 கோடி செலவானா 40 பேர் கேட்டா 80 கோடி செலவாகும். இந்த 80 கோடியும் கேட்கிற எலெக்ஷன் கேட்கிற ஓட் கேட்கிறாங்க எடுக்கிறது, ஓட் கேட்கிறாங்க ஒருத்தருக்கு 50,000 அல்லது 75,000 எடுக்கிறது. அப்ப 1 லட்சம் அன்னளவாக 1 லட்சம் சல்லிய ஒரு வேட்பாளருக்கு எடுத்து அவருக்கு 2 கோடி செலவழிக்கிறா யோசிச்சு பாருங்க. மத்த 199 லட்சமும் யார் செலவழிக்கணும்? மக்கள் செலவு. இதுல பிரதானமான வேட்பாளர் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 39 பேர்ல பேசப்படுகின்ற பிரதானமான வேட்பாளர்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று எங்கட பழைய ஜனாதிபதி, இப்போதைய ஜனாதிபதி, ரைட்? அதாவது எப்படி சொல்றா, ரணில் சியா, ரைட்? ரணில் சியா சொல்றது பொறுத்து. ஏன் அவரோட வயசு எங்களுக்கு எங்கட வீட்டுல ஒருத்தர் அப்படி வயசுல இருந்தா நாங்க அப்பான்னு தான் சொல்லுவோம் அல்லது சியான்னு தான் சொல்லுவோம். அடுத்தது இருக்கிறது பிள்ளைகள் சின்ன வயசு, ஃபர்ஸ்ட் டைம் ஆக சின்ன வயசுல எலெக்ஷன் இருக்கிறவங்க தான் இவர், ரைட்? நாமல் பேபி, இவர் சொல்றது நாமல் பேபி, ரைட்? அடுத்தது பிள்ளைகள், ரைட்? இவருக்கு சொல்ற பேர் பொது பேர் சஜித் புத்தாரோ, புத்தாரோ, சஜித் புத்தாரோ. அடுத்தது பிள்ளைகள், ரைட்? அனுர சகோதரையா, இவருக்கு பொது பேர் அனுர சகோதரி. இந்த 4 பிள்ளைகள் இவங்களை பத்தி நான் பேசல. முதலாவது நான் பேசுறேன், நாங்க ரணில் அடுத்தது நாமளை மட்டும் பேசுற பிள்ளைகள் நீங்க படிப்பீங்க எடுத்துக்கணும். கடைசி 30 வருஷமா இந்த நாட்டை ஆட்சி செஞ்சது யார் தெரியுமா? நாட்டுல தலைமைத்துவம் தாங்கினது யார் தெரியுமா? எங்க ரணில் சியாவும் நாமல் பேபிட அப்பா, அதாவது அப்பாச்சி மஹிந்த அப்பாச்சி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் யுத்தம் நடந்தது, யுத்த காலத்துல யுத்தத்தை நிறைவு செய்தார் சொல்லித்தான் இவருக்கு என்ன செஞ்சோம்? நாமளோட அப்பாக்கு நாங்க vote பண்ணோம் 2வது முறை. அவருக்கு நன்றி கடன் செலுத்த போறோம். கடைசியில் அவர் என்ன செஞ்சாரு? நாட்டை பிச்சை வாங்குற நிலைமை கொண்டு வந்தார். அதுக்கு என்ன செஞ்சோம்? திடீர்னு இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, இவருக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சான்ஸ். அப்ப இவர் 2 இயர்ஸ் ஜனாதிபதியா இருந்தார். இப்ப எலெக்ஷன்ல இவருக்கு கேட்கிறாரு, நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க ரணில் சியாக்கு நன்றி கடன் செலுத்த போறோம். எப்படி தெரியுமா? கேஸ் போடின அது மாதிரி பெட்ரோல் போடின இல்லாமாக்கினது ரணில் சியா. நீங்க யோசிச்சீங்களா படிச்ச பிள்ளைகள்? கேஸ் போடின பெட்ரோல் போடின யார் உருவாக்கினது? ஊர்ல உள்ள தலைவர்களா, நாங்களா அல்லது நீங்களா? இல்ல, கேஸ் போடின உருவாக்கினது உங்களுக்கு வருது. கேஸ் போடின இல்லையா, பெட்ரோல் போடின இல்லையா? உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? ஹாஸ்பிடல் போயிட்டு பாருங்க, ஹாஸ்பிடல் போயிட்டு பாருங்க, மருந்து இல்லை, ரைட்? ஒன்று, ரைட்?
பாஸ்போர்ட் ஆபீஸ் போய் பாருங்க, பாஸ்போர்ட் கொடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் இல்ல. ரைட், ஐடென்டி கார்டு எடுக்க போய் பாருங்க, ஐடென்டி கார்டு இல்ல. ரைட், டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க போய் பாருங்க, டிரைவிங் லைசென்ஸ் இல்ல. பேங்க்குக்கு போய் பாருங்க, பேங்க்ல ஏடிஎம் கார்டு இல்ல. அப்ப என்னத்தடா? அப்ப நான் கேக்குறேன், அப்ப என்ன செஞ்ச இந்த 2 வருஷத்தை? ஒரு நாடு முன்னுக்கு போகணும்னா 30 மேற்கொள்ளணும். எத்தனையோ கார்மெண்ட்ஸ் ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டாச்சு. அப்ப எப்படி பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு வருமானம் இருக்கும்? இந்த நாடு இப்போ ஓடுறதே பிள்ளைகள் கடன்ல, சுற்றுலா துறையிலே மட்டும்தான் பிள்ளைகள். இந்த நாடு சின்ன நாடு, அழகா முன்னேற்றலாம். எப்படி? கல்லென களவெடுக்காம ரணில் வந்துருவீங்களே, ரணிலோட இருக்கிறது 100% பக்கத்துள்ள கல்லெண். ரைட், நாமளோட இருக்கிறது 100% கல்லெண். அப்ப நீங்க ரணிலுக்கு ஓட் பண்ணா திருப்ப அதே கல்லெண் திருப்ப வாழது, நாமளுக்கு ஓட் பண்ணா அதே கல்லெண் திருப்ப வாழது. அப்ப நாங்க என்ன செஞ்சீங்க இல்ல, இப்ப எங்களுக்கு ஒரு மாற்ற மாதிரி விளங்கு, ஆனா திருப்பவும் கல்லெண் வரலாம். எங்கட நாடு பிள்ளைகள் ஒன்றுமே முன்னேற்ற தேவையில்லை, கல்லெண் களவெடுக்காம இருக்கு. ரைட், கல்லெண் களவெடுக்காம இருக்கு. அப்ப கல்லெண்கள் வரக்கூடாதா? நாங்க யோசிக்கணும், இந்த ஆப்ஷன் அல்ல, இந்த ஆப்ஷன் அல்ல. நிறைய பேருக்கு பிள்ளைகள் பெட்ரோல் போடியும் கேஸ் போடியும் மட்டும்தான் வழங்குது, இந்த போடிக்கு யாருக்கு வழங்குது இல்லை. உங்களுக்கு படிச்சா ஸ்ரீலங்கா தொழில் இல்லை பிள்ளை, ஸ்ரீலங்கா தொழில் இல்லை. அப்ப நீங்க படிச்சுட்டு வெளிநாட்டு போகணும், வெளிநாட்டு போக பாஸ்போர்ட் இல்லை. அப்ப இது என்ன வழங்குது? அதனால பிள்ளைகள் இந்த 21ஆம் தேதி புதியதொரு தலைமைத்துவம் வரணும், கல்லெண்கள் வேண்டிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வேற ஆப்ஷன் தான் போகணும். அப்ப தட்டியா சஜித் வந்துருவீங்களே, அவரோட 100% கல்லெண் வராட்டி 50% கல்லெண் வந்துருவான். அப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் பிள்ளைகள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவரே 88ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? 88 89 நாங்க பிறக்கவே இல்லை. அதை விட யோசிக்கிற பிள்ளைகள் 2020 21 22 நடந்த பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதை யார் உருவாக்கிய? இவங்க 2 பேர் தானே. ஏன் அங்க போறீங்க 88 89க்கு? ஒரு மனுஷன் ஆரம்பத்துல சின்ன வயசுல நீங்களும் தவறு செஞ்சிருக்கீங்க, அதே தவிர இப்ப செய்யறீங்களே பிள்ளைகள், மாற்றம் அடையும். அதனால எங்களுக்கு இந்த நாட்டை முன்னேற்ற தேவையில்லை, இந்த நாட்டை முன்னேற்றவே தேவையில்லை. இந்த நாடு இப்படி இருக்கிறது, ஆனா களவெடுக்காம ஆடம்பரம் இல்லாம இருந்தா நாடு ஒவ்வொரு முன்னேறு, களவெடுக்க முன்னேறு. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நாங்க போக வேண்டிய ஒரே ஒரு ஆப்ஷன் சகோதரியா மட்டும்தான்.